மகளிர் தினத்தை முன்னிட்டு தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் பெண்களுக்கான நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன. கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஸ்காட் கிறிஸ்தவ கல்லூரி, புனித சிலுவை மகளிர் கல்லூரி, வீனஸ் மகளிர் கல்லூரி, ஐயப்பா மகளிர் கல்லூரி ஆகிய கல்லூரிகளில் மகளிர் தினம் கொண்டாடப்பட்டது. பெண் உரிமையை வலியுறுத்தும் நிகழ்ச்சிகளோடு நவீன ஆடைகளை அணிந்த மகளிரின் அணிவகுப்பும் நடைபெற்றது. நீலகிரி மாவட்டம் கூடலூரில் பழங்குடி பெண்கள் மத்தியில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. அதில் பெண்கள் எதிர்கொள்ளும் சவால்கள், அவர்களுக்குள்ள உரிமைகள், வாய்ப்புகள் குறித்து எடுத்துரைக்கப்பட்டது. இதேபோல் நீலகிரி மாவட்டம் உதகையில் மகளிர் தினத்தை முன்னிட்டு பள்ளி மாணவர்களுக்கான விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டன. இதில் ஏராளமானவர்கள் கலந்து கொண்டனர். விருதுநகர் மாவட்டம் சாத்தூரில் உள்ள மதுரை காமராஜர் பல்கலைக்கழக உறுப்பு கல்லூரியில் மகளிர் தினம் கொண்டாடப்பட்டது. இதில் மாணவியரிடையே பேச்சுப் போட்டி, ஓவியப் போட்டி உள்ளிட்ட பல்வேறு வகையான போட்டிகள் நடத்தப்பட்டன. பெண்களுக்கு ஏற்ற பணி எது என பெண்களிடம் கேட்டால் பெரும்பாலானோர் கல்வித்துறை அல்லது வங்கித்துறை என தெரிவிக்கின்றனர். இதற்கு குறிப்பிட்ட பணி நேரமும் விடுமுறைகள் என்ற சலுகையும் முக்கிய காரணிகளாக கூறப்படுகின்றன. அலுவலக வேலைகளையும் சமாளித்துவிட்டு வீட்டு வேலைகளையும் செய்ய வேண்டிய கடமை பெண்கள் மீது சுமத்தப்படுகின்றன. திருமணம், குழந்தை பேறு போன்ற காலங்களிலும் அதிகரிக்கும் குடும்ப பொறுப்புகளை கையாளவும் குறிப்பிட்ட சில துறைகளை பெண்கள் தேர்ந்தெடுக்க காரணமாக இருக்கிறது என சமூகவியலாளர்கள் கூறுகின்றனர். டீச்சிங் ப்ரொஃபஷன்ங்கிறது பெண்களுக்கு மிகவும் ஏற்ற ஒரு தொழில், பிடித்தமான துறை. ப்ளஸ் ஐ லவ் டீச்சிங். ஆக்சுவலாக டீச்சிங் தான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில். பெண்களுக்கு ஏற்ற வேலைன்னா அது ஆசிரியர் வேலை தான். பெண்களுக்கு ஏற்ற வேலைன்னா மொதல் டீச்சிங் ஃபர்ஸ்ட் ஒன். நெக்ஸ்ட் ஒன் பேங்க்கில் வேலை செய்கிறது. பெண்களுக்கு ஏற்ற வேலைன்னா ஆசிரியர் வேலை தான், புனிதமான வேலை. அதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு, நான் அதனால தான் தேர்ந்தெடுத்தேன். நான் கவர்மெண்ட் ஜாப் வந்து நல்லாயிருக்கும், அவங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் செல்ஃபாக பண்ணுறது கொஞ்சம் சேஃபாக இருக்கும்னு நினைக்கிறேன். வண்டி இருக்கிறதுனால ஜல்லுன்னு வந்துடுறோம். சும்மா நடந்து பகல்லே போக முடியல. யாராவது அதே ஈவிட்டிங்ஸ் கரைச்சல் பண்ணுறாங்க. எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு பாதுகாப்பு ரொம்ப இன்னும் குறைவாக தான் இருக்குது. முன்னாடியோட ப்ரைவசி கூட ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தாலும் ஆனால் செக்யூரிட்டி இன்னும் லோவாக தான் இருக்காங்க. நான் பெண்களை ஏற்ற வேலைன்னா ஃபஸ்ட்டு டீச்சர்ஸ் தான் சொல்லுவேன். ஏன்னா அவங்களுக்கு டைம் 9 o'clock தான். இப்போ நம்ம நான் மேரேஜ் ஆன பொண்ணுனால குழந்தைகளுக்கு இப்போ சாப்பாடு ஊட்டிட்டு அதெல்லாம் டைம் கரெக்டாக வரும். இதே கவர்மெண்ட் ஹாலிடேனா அதுவும் ஃப்ரீயாக கிடைக்கும். மற்றபடி ஈவினிங் 4 மணிக்கு வந்துடலாம். எந்த பயமும் இருக்காது, பெண்களுக்கான பயமும். என்னை பொறுத்தவரை எனக்கு டீச்சிங் லைன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் சந்தர்ப்ப சூழ்நிலையால் நான் மெடிக்கல் ஃபீல்டில் இறங்கியிருக்கேன். இருந்தாலும் மெடிக்கல் ஃபீல்டை பொறுத்தவரை சேஃப்டி இருக்குது. இருந்தாலும் 7 o'clock வர வேண்டியதாக இருக்குது, 9:30க்கெலாம் போக வேண்டியதாக இருக்குது. அதனால் கொஞ்சம் சேஃப்டி இல்லை பெண்களுக்கு. டீச்சிங் லைன் தான் பெண்களுக்கு ஏற்ற வேலை. ஏன்னா அதான் லீவ் எல்லாமே கிடைக்கும். இதுக்கு 24 hours நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணணும் கண்டிப்பாக. ஏன்னா பேஷண்ட்டுக்கு எப்போ முடியாமல் வரும் அப்படின்னு மெடிக்கல் ஃபீல்டை சொல்ல முடியாது. இந்த டயத்தில் தான் டியூட்டி அப்படின்னு நம்ம தான் எக்ஸ்ட்ரா எல்லாமே எடுத்து கேர் பண்ணி நம்ம பேஷண்ட்டுக்காக நம்ம வாழணும். எங்கள் வீட்டிலே சொல்லப்போனால் நான் 12th முடிச்சோடனே என்னை வேலைக்கு வேணாம், நீ வீட்டிலே இருந்துக்கோ அப்படி தான் சொன்னாங்க. அதுக்கப்புறம் எனக்கு எந்த ஃபீல்டுமே பிடிக்கல. எந்த ஃபீல்டு பிடிக்கல. எனக்கு படிக்கணுன்ற ஆசை இருந்துச்சு, ஆனால் எதுவும் படிக்கணுன்ட்டு என் ஆம்பிஷன் கிடையாது. படிக்கணும்னு மட்டும் சொன்னேன் வீட்டை. அதுக்கப்புறம் கொஞ்சம் கம்பல் பண்ணி இந்த ஃபீல்டுக்கு சேர்ந்தேன். அப்புறம் இந்த ஃபீல்டு எனக்கு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. நாங்களாம் 16 வருஷமாக வண்டி ஓட்டுறோம். மதுரையில் 16-17 வருஷமாக ஓட்டுறோம். எந்த இதுவும் அந்த வண்டிக்கு வந்த புதுசில் இருந்து எந்த இது வந்ததில்லை. ஆனால் இப்போ எங்களுக்கே பயமாக தான் இருக்குது வண்டி ஓட்டுறதுக்கு. கொஞ்சம் ஒன்று நிரந்தர வருமானம், பணி பாதுகாப்பு ஒன்று, விடுமுறை ஒன்று இருக்குது. குழந்தை பிறக்கும் போதும் மெட்டர்னிட்டி லீவு மகப்பேறுக்கான விடுமுறைகள் இருக்குது. அதே போல் விடுமுறைகளும் சிக் லீவு அந்த மாதிரிலாம் நிறைய எடுத்துக்க முடியும். அதே இது சில கவர்மெண்ட் ஜாபாக நீங்கள் போகும்போது, அரசு துறையில் வேலை பார்க்கும்போது குழந்தைகளுடைய தேர்வு காலத்தில் கூட அதற்கான விடுமுறையை எடுத்துக்கிட்டு 1 வருடம் 2 வருடங்கள் கூட அவங்க விடுமுறை எடுத்துக்கிட்டு பணியை தொடரக்கூடிய ஒரு வாய்ப்புகள்லாம் இருக்குது. குடும்பத்திற்காக, குழந்தைகளுக்காக என பணிக்கு செல்லும் பெண்கள் தாங்கள் விரும்பும் துறையை மாற்றினாலும் அவர்களுள் இருக்கும் துடிப்பான எண்ணங்களும் சிந்தனைகளும் தொடர்ந்து வேறு விதங்களில் வெளிப்பட்டு கொண்டே இருக்கும் என்பதே ஒட்டுமொத்த பெண்களின் குரலாக உள்ளது. புதிய தலைமுறைக்காக மதுரையிலிருந்து ஒளிப்பதிவாளர் குணாவுடன் சகாய பிரதீபா.